முதல்ல ஒழிப்போம். அவங்களுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம், நல்லது செய்யறது கொடுப்போம், என்எஸ்எஸ்ல ஆக்டிவா இருக்க வைப்போம். அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நேற்று நேபாள் நடந்தது. நேற்று பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து ஈஷா அமைப்பிலிருந்து யாத்திரைக்கு சென்ற 73 பேர் இன்னைக்கு மிஸ்ஸிங்ல இருக்காங்க. 300க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கின்றார்கள். 1000க்கும் மேற்பட்டவர்கள் எங்க இருக்காங்கன்னு தெரியாம ஒரு ரொம்ப மோசமான ஒரு கைலாஸ் யாத்திரைக்கு போயிட்டு வந்த ஒரு இடத்துல நேபாள் டிபெட் சைனா பார்டர்ல அந்த விபத்து நடந்திருக்கு. இனி வருகின்ற காலத்தில் இது போன்று அதிகமா நடக்கத்தான் போகுது. காரணம், இயற்கையினுடைய பேரழிவுல நம்ம விளிம்புல நின்று கொண்டிருக்கின்றோம். அதனால அருமை கல்லூரி மாணவர்களே, மாணவ செல்வங்களே, நீங்க எந்த தப்பும் பண்ணல. உங்களுக்கு முன்பு இருந்த தலைமுறையினுடைய தவறுகள் அக்குமுலேட்டட் உங்க மேல இருக்கு. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், பொல்யூஷன், பிளாஸ்டிக் யூசேஜ், வாட்டர் கண்டாமினேஷன், ஏரி குளங்கள் எதுவுமே தூய்மை இல்லாம இருக்கு. அதை இன்னைக்கு நீங்க 18 வயசுல பாக்குறீங்க. உங்க முன்னாடி 2 ஆப்ஷன் இருக்கு. அவங்க தப்பு பண்ணாங்க, நாங்க என்ன செய்யலாம் கேட்கலாம். அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, பரவாயில்ல, நாங்கள் அதை திருத்த ஆரம்பிக்கின்றோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நாங்க எல்லாம் சந்தோஷப்படுவோம். அதனால தயவு செய்து கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இந்த ஆண்டு இந்த பேட்ச், நீங்க எந்த பேட்ச்ல இருந்தாலும் சரி, நான் பேட்ச் ஆஃப் 23, பேட்ச் ஆஃப் 24, 25, 26 கல்லூரியிலிருந்து வெளியே செல்வதற்கு முன்பு ஒரு பேட்சும் 10,000 மரக்கன்றுகளை நீங்கள் நட வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். எங்க பேட்ச் நாங்க பிஎஸ்சி பிசிக்ஸ் 10,000 மரக்கன்று வச்சோம். நாங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி 10,000 வச்சோம். இங்க 10,000 வைக்கிறதுக்கு இடம் இல்ல, வெளியே போங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கடிதம் எழுதுங்க, சோசியல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மரம் போய் அவங்களோட வைங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை டெடிகேட் பண்ணுங்க. எங்கெல்லாம் மழை குறைவாக வறட்சி பகுதி அதிகமா இருக்கோ என்எஸ்எஸ் மூலமாக ஒரு சின்ன குளத்தை வெட்டி கொடுங்க. அந்த கிராமத்துக்கு, அந்த ஊருக்கு மழை பெய்யும் பொழுது தண்ணி நிக்கட்டும். பக்கத்துல கொஞ்சம் பனைமரம் வைங்க. இன்னோவேட்டிவா நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த தலைமுறை ப்ராப்ளம்னு பேசுவதை விட சொல்யூஷனை நோக்கி நீங்க போனீங்கன்னு நினைச்சு நாங்க எல்லாம் சந்தோஷப்படுவோம். அதனால இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் உங்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு அந்த வாய்ப்பை நீங்க தான் உருவாக்கி கொடுக்கணும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வாங்க மரம் வைக்கலாம், வாங்க கொலை வெட்டலாம், வாங்க நாம ஏரி குளத்தை சுத்தம் பண்ணலாம், வாங்க நொய்யில சுத்தம் பண்ணலாம், வாங்க பழனி பக்கத்துல சண்முக நதியை சுத்தம் பண்ணலாம். பழனி பக்கத்துல சண்முக நதிக்கு போய் எட்டி பாருங்க. இன்னைக்கு முருகருமானை தரிசனம் முன்பு அந்த நதியில குளிச்சுட்டு போலாம். சுத்தி இருக்கக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட கோவில் அந்த தண்ணி தான். ஆனா அந்த தண்ணி நீங்க கண்ணில் கூட பார்க்க முடியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நதிகளும் மாசுபட்டு இருக்கிறது. மத்திய அரசினுடைய ஆய்வறிக்கையின்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஆற்றினுடைய தண்ணியும் நீங்க குடிக்க முடியாது. அதனுடைய பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ட்ரிங்கிங். நீங்க என்ன செய்ய போறீங்க? சால்வ் பண்ணுங்க. யாரோ உருவாக்கிட்டாங்க, தப்பு உங்க மேல் இல்ல. நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். உமன் எம்பவர்மெண்ட் பத்தி பேசணும். இன்னைக்கு இந்த கல்லூரியினுடைய ஸ்டூடெண்ட் பாடியினுடைய தலைவராக ஒரு சகோதரி இருக்கிறாங்க. நான் அதிக சகோதரிகளை தான் பார்க்கிறேன், சகோதரர்கள் குறைவாக தான் இருக்கிறாங்க. ஐ சி ஒன்லி லாட் ஆஃப் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹியர் மோர் தென் தி மேல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹியர். அதனால் நீங்க இந்த தலைமுறையில் ஒரு பெண்கள் பாதுகாப்பு என்பது உறுதி செய்யப்படக்கூடிய தலைமுறையாக உங்கள் தலைமுறை வாரணும். நேற்று ஒரு படம் பார்த்தேன், படம் பார்க்கல, படத்தை பற்றி கேள்விப்பட்டேன். 2 விதமான கருத்து. அந்த படத்து பேர் நான் சொன்னா யாராச்சும் மேல் டிஃபமேஷன் சூட் போட்டுருவாங்க, ஆல்ரெடி நிறைய இருக்கிறனால பேர் சொல்லாம சொல்றேன். அந்த படம் நேத்து தான் ரிலீஸ் ஆச்சு. இன்னைக்கு காலையில NDTVல பார்த்தேன், ஒரு பெரிய நடிகர் நடிக்கிறாரு அப்படின்னு. 104 கோடி ஃபர்ஸ்ட் டே வசூல் பண்ணிருக்கு. 104 கோடி நேற்று ரிலீஸ் ஆன படம். அந்த படத்துக்கு பேரே பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்ஸிக்கா பல விஷயத்தை பேசுறோம், அந்த மாதிரி படத்தினுடைய பேர் இருக்கு. அப்பதான் நான் பார்த்தேன், இன்னைக்கு படத்திலேயே பெண்களை சித்தரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லி அது முதல் நாள்ல 104 கோடி வசூல் பண்ணி அதை ஒரு நாளும் நம்ம குழந்தைகளை பார்க்க வச்சு, மாணவ செல்வங்களை பார்க்க வச்சா ஒரு பெண்களுடைய பாதுகாப்பு எங்க நடக்கும் இந்த நாட்டில்? நாம எல்லாம் ஊரா கல்லூரியா போய் பெண்கள் பாதுகாப்பை பத்தி தொண்டை தனியை கத்தி நாம பேசுறோம். ஆனா ஒரு படத்தை எடுக்கிறாங்க, சென்சார்லையும் கிளியர் பண்றாங்க, தியேட்டருக்கு கொண்டு வர்றாங்க. அந்த படத்துல பெண்களுக்குரிய உரிய மரியாதை கொடுக்கப்பட்டிருக்குதான்னு கேட்டீங்கன்னா மரியாதை கொடுக்கப்படவில்லை. எனக்கு அவ்வளவு விஷயங்கள் படத்தில் நடக்குது. அதனால அந்த தாக்கமும் உங்க மேல இருக்கு. ஆனாலும் நான் உங்களிடம் அன்போடு வேண்டிக் கொள்வது, ஒரு ரெஸ்பான்சிபிள் ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஜெனரேஷன். ஏன்னா நீங்க எல்லாமே ஜென்சியா இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் வாட் இஸ் த பவுண்டரின்னு உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் த பவுண்டரி பிட்வீன் அ பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் உங்களுக்கு தெரியும்.
அதனால இந்த தலைமுறையில இதை பத்தி நான் அதிகம் பேசாம உங்களை சிந்திக்க மட்டும் நான் விட்டுறேன். ஏன்னா எங்கிட்ட சொல்யூஷன் எதுவும் கிடையாது. நீங்கள் எல்லோரும் சிந்திக்கணும். நாம நம்முடைய தலைமுறையில இந்த ஜெனரேஷன், நீங்க உமன் எம்பவர்மெண்ட், ரேப் அகெயின்ஸ்ட் உமன், பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைகள் இந்த தலைமுறையில ஒழித்து கட்டப்பட வேண்டிய ஒரு விஷயமாக நீங்கள் எடுக்கணும். நாம யாரும் செய்ய மாட்டோம். ஆனா நாம நாளைக்கு லீடர்ஸா வரும் பொழுது ஒரு ஆர்கனைசேஷனையும் அந்த மாதிரி நம்ம கொண்டு வரணும். எங்க வேலை பார்த்தாலும் அந்த மாதிரி எம்பவர் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷனா இருக்கணும். நாம எங்க பேசினாலும் அந்த மாதிரி இருக்கணும். கண் முன்னாடி தவறு நடந்தா தட்டி கேட்கணும். யாராவது தவறு செய்தாலும் கூட அதை முறைப்படி அதிகாரிகள்கிட்ட நம்ம சொல்லணும். நம்ம அப்படியே கடந்து போயிடக்கூடாது. ஏதோ நடக்குது, நாம் எதுக்கு அதை பத்தி பேசினா நமக்கு பிரச்சனைன்னு நீங்க கடந்து போகக்கூடாது. அதனால் நீங்கள் அன்போடு செய்ய வேண்டும் என்று சொல்லி, நீங்கள் மரம் நடும் பொழுது 1 ஹெக்டருக்கு 1100 மரம் நட்டீங்கன்னா மத்திய அரசு கிரீன் கிரெடிட் கொடுக்குறாங்க. அது கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு அது 1 GC அது வரும். அது ட்ரேடபிள் கிரெடிட்டா மாறும். அதை இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கே திரும்ப நீங்க கொடுத்துடலாம். 1 ஹெக்டருக்கு 1100 மரம் வச்சீங்கன்னா யூ கெட் அ கிரீன் கிரெடிட். மாநில அரசு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. ஃபோன் பண்ணீங்கன்னா வீட்டுக்கு மரக்கன்றுகள் வீட்டுக்கு வந்துடும், எடுத்துட்டு போய் நீங்க வைக்கலாம். அதனால எதுவுமே பிரச்சனை இல்லை. மத்திய அரசு மாநில அரசு 2 பேரும் உங்களோட இருக்கிறாங்க. நம்முடைய பசுமையை பொறுத்தவரை, தூய்மையை பொறுத்தவரை நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி, ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்கு. தலைவர்களாக நீங்கள் மாறும் பொழுது அந்த வாய்ப்பு சாத்தியமாகும். டோன்ட் பி a job seeker, be a job creator. திரும்ப திரும்ப நான் சொல்வது, கோயம்புத்தூரிலிருந்து இந்த கல்லூரியில் படித்து வரக்கூடிய மாணவ செல்வங்கள் ஒரு ஜாப் கிரியேட்டராக நீங்கள் வர வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். சோசியல் மீடியாவோட யூசேஜ் ரொம்ப அதிகமா இருக்கு. எல்லாருமே இன்ஸ்டாகிராம்ல தான் இருக்காங்க. நம்ம ஒரு ஹோட்டல்ல போய் இப்ப சாப்பிட கூட முடியல. ஏன்னா எல்லாரும் செல்போனை பார்த்துட்டு தான் சாப்பிட்றாங்க. சாப்பாடு என்ன இருக்குன்னு கூட யாரும் பார்க்கல. செல்போன் இருக்கு, குழந்தைய கூட்டிட்டு வர்றாங்க, குழந்தைக்கு ஒரு ஐபேடை போட்டு கொடுத்துட்றாங்க, செல்போனை கொடுத்துட்றாங்க. குழந்தை பாப்பா பார்த்து செல்போனை பார்க்குது. சமீபத்தில் ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தேன், பாப்பா காதுல மாட்டி விட்டுட்டாங்க. அந்த காதுல அந்த இது மாட்டி விட்டுட்டாங்க. ஏன்னா மக்கள் யோசிக்கிறாங்க, ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றோம், நம்ம குழந்தைக்கு செல்போன் கொடுக்குறோம், அதுல வரக்கூடிய சவுண்டு பக்கத்து டேபிளுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நல்லதுதான். ஆனா குழந்தைக்கு செல்போன் கொடுக்க கூடாதுன்னு ஏன் நினைக்க மாட்டீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். அந்த குழந்தைக்கு நம்ம காதுல மாட்டி விட்டுட்டோம்னா பக்கத்துக்கு சவுண்டு போகாது. நீங்க அதையும் ஒழிக்கணும். நீங்க யூஸ் பண்ற ஃபேஸ்புக்கு மார்க் ஜக்கர்பர்க்கு காசு வருது, ஆனா உங்களுக்கு காசு வரல. நீங்க மெட்டாவுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டை நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சு பாருங்க. 1 user in India every month approximately you contribute $8 to $10 to Mark Zuckerberg. ஏன்னா நீங்க இருக்கீங்க, ரீல்ஸ் பாக்குறீங்க, போட்டுட்டே இருக்கீங்க. ஸோ அதை அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிக்கு விற்கிறாங்க. அவதில் ஒரு ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட் அல்காரிதம் போட்டு நுழைச்சிடறான். அதனால அந்த $8 மார்க் ஜக்கர்பர்க் கொடுத்தா கூட பரவாயில்ல, அவன் $1 கூட நம்ம கொடுக்கல. ஆனா நம்மளை வைத்து பணம் செய்யக்கூடிய நிறுவனங்கள் தான் இருக்கு. அதனால மேடம் சொன்னாங்க, இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் கன்சியூமர் ஆஃப் ஆல் திஸ். லிங்க்டினா இருக்கட்டும், ட்விட்டரா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், நமக்கு அதுல 1 பைசா பிரயோஜனம் கிடையாது. அதுல நிறைய பேர் கிரியேட்டர். இப்ப சமீபத்தில் நிறைய இடத்துல நான் பார்ப்பேன், தம்பி என்ன வேலை பார்க்குறீங்க? ஒரு காலத்துல நான் இன்ஜினியர்னே, அண்ணே நான் வந்து பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சிருக்கேனே, இந்த வேலை செய்யறேன். இன்னைக்கு அண்ணே நான் இன்ஃப்ளூயன்சரா இருக்கேனே அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி, என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க? இல்லைன்னா எப்படி சாப்பிட்றதுன்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றேன், எப்படி ட்ரெஸ் போடுறதுன்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றேன், எப்படி பேசுறதுன்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றேன். சந்தோஷம் தான். இந்தியாவில் இன்னைக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து லட்சக்கணக்கான இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. ஆனா இன்ஃப்ளூயன்சர் ஆசைப்பட்டு பண்ணுங்க, அவங்க பண்றாங்க, அவங்களுக்கும் காசு வருது. எந்த இன்ஃப்ளூயன்சரும் ஓசியில யாரும் பண்ணல, அவங்களுக்கு வியூவர்ஷிப் வந்து அவங்களுக்கு காசு வருது. அதனால் நீங்க படிக்கிற காலத்துல சோசியல் மீடியா அடிக்ஷன்ல நீங்க மாட்டிக்க கூடாது என்ற அன்பான வேண்டுகோளையும் உங்களுக்கு வைத்து, இந்த கல்லூரியில ரெஸ்பான்சிபிளா சோசியல் மீடியாவை நீங்க யூஸ் பண்ணணும். அதற்கு நம்முடைய ஸ்டூடெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் பாடி பயன்படணும். இன்னைக்கு ஜென்சி 20 நிமிஷம் தான் மேடம் பேசணும், 35 நிமிஷம் பேசிட்டேன். அதனால மன்னிச்சுக்குங்க, கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன். இருந்தும் என்னுடைய பேச்சுல சில கருத்துக்கள், ஏற்கக்கூடிய கருத்துக்கள் சில இருக்கு, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். பிடிக்காத கருத்துக்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சைடில் தள்ளி விட்டுருங்க. ஒரு 2-3 விஷயம் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பயன்பட்டுச்சுன்னா அடுத்த 3 ஆண்டுகள் இந்த கல்லூரியில கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி, நீங்கள் எல்லாம் ஒரு நாள் இந்த மேடையில் உட்காரணும், நாங்கள்லாம் கீழே உட்கார்ந்து கேட்கணும். அது மட்டும்தான் என்னுடைய ஆசையோ தவிர என்னுடைய ஆசை வேற எதுவும் கிடையாது. அதை நீங்கள் எல்லோரும் நடத்தி காட்ட வேண்டும் என்று சொல்லி, வாய்ப்பு கொடுத்த மேனேஜ்மெண்ட், இங்க இருக்கக்கூடிய எல்லா முன்னுரிமையில் இருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்கள், மாணவ செல்வங்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாழ்க தமிழகம், வளர்க பாரதம்.